பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அனைத்தும் உரித்தாகுக. ரமலான் மாதம் நெருக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய சிறப்புகளை பற்றி இப்பொழுதே நாம் தெரிந்து கொள்வோம். அதற்குண்டான முயற்சியிலும் அல்லாஹ்விடம் எஞ்சியிருக்கும் இந்த ஒரு வாரத்திற்குள் அல்லாஹ்விடம் மிக அளவுக்கு அதிகமாக இந்த ரமலானுடைய அமலுக்காக கேட்டு வைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனுடைய ஹதீஸை பற்றி பார்ப்போம். ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாஃபான் மாதம் இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். மனிதர்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கின்றது. அது ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட மாதமாகும். அது லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு இருக்கின்றது. அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். அதில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தராவி தொழுவதற்கு நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான். எந்த ஒரு மனிதர் இம்மாதத்தில் ஒரு நற்செயலை செய்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்கின்றார்களோ அவர்கள் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் போன்றவராவார். இம்மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிவிடவர் போன்றவராவார். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இம்மாதத்தில் முற்பகுதி அல்லாஹுடைய ரஹ்மத்தாகவும், நடுப்பகுதி பாவ மன்னிப்பாக பெறுவதாகவும், இறுதி பகுதி நரக நிரப்பிவிட்டு விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கின்றது. எவரேனும் இம்மாதத்தில் தன் அடிமைகள், வேலைக்காரர்கள் ஆகியோருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், வேலை வைப்பவர்கள், வேலை ஏவுவர்கள் வேலை பளுவை குறைப்பாரானால் அல்லாஹு தாலா அவர்களுடைய கவலையும் சோதனைகளையும் வேதனைகளையும் மன்னித்து அவருக்காக நரக விடுதலையும் அளித்து விடுவான். இன்னும் எவர் ஒரு நோன்பாளிகளுக்கு நீர் புகட்டுவாரோ கியாமத்து நாளில் அவருடைய ஹவுலுல் கௌதர் அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டி விடுவான். அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்காக தாகம் என்பதே ஏற்படாது என்று அருளியுள்ளார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக இந்த ரமலானை பற்றி முன்கூட்டியே சாஃபான் மாதத்திலே பயான் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த வழியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுடைய உம்மத்தாக இருப்பதில் பெருமிதம் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு நம்மளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நம்மளால் வர முடியாட்டினா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இறைவன்கிட்ட நல்ல அடியானாக நம்ம இருக்கணும். முகமது நபியுடைய சிறந்த உம்மத்தாக இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் நம்மளுக்கு வேணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இந்த ஷாஃபான் மாதத்தில் இந்த ஒரு வாரம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம 5 வக்து தொழுகையோடு இந்த ரமலான் முழுவதும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கி தந்துருள்வாயின்னு கேளுங்க. அதே சமயத்தில் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அது குணமாகணும். அல்லாட்ட போய் கேட்டு வச்சுக்கோங்க. அதற்கு ஒரு உதாரணம், குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குல்ஹு அல்லாஹு அஹதையும் குல்லா அவுது பிரபில் ஃபலக்கையும் குல்லா அவுது பிரபின் நாசையும் அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. எப்படியாப்பட்ட முடிச்சு ஊதி வசியம் செய்யப்பட்ட ஜின் சைத்தான் சேட்டையில் இருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றுருவோம். ஏதாவது நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் இந்த 3 சூறாவை நீங்கள் ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அத்தனை நோய்களும் குணமாயிரும். அதுக்கு இப்போவே நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடம்பில் உள்ளத்தில் ஏதாவது வேதனை இருக்குது, கவலை இருக்குது, முசீபத்தாக இருக்குது, நோய்வாய்ப்பட்டிருக்கும், ஏவல்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் அதுக்காக இந்த 3 சூறாவையும் ஓதி உங்களுடைய நோய்களையும் உங்களுடைய கல்புகளையும் சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் நீண்ட ஆயுளை நிறந்த பாக்கியத்தையும் பெற்று இந்த ரமலான் முழுவதும் முழுமையான நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஐங்கால தொழுவையை ஹலா செய்யாமல் தொழுவக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத்துகளை வாரி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் நோன்பாளிகளுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தையும், நன்மையை அளவுக்கு அதிகமாக தட்டி செல்வீர்கள் என்ற இறை நம்பிக்கையிலும், தராவியிலும், தஹஜத்திலும், சஹர் டயத்திலும், நோன்பு திறக்கு நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தோடும் பாசத்தோடும் அவனிடத்திலே கேட்கக்கூடிய ஒவ்வொரு உதவியையும், உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வெகுமதிகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இறை நம்பிக்கையில் பயானை முடிக்கின்றேன். வாஹிர் தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.